கிதியோன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவனை மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள மனுஷனை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. அதாவது கர்த்தர் வந்து அவன் அழைக்கிறாரு, கிதியோனே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னா என்ன சொல்றான் தெரியுமா? கர்த்தர் எங்களோட இருந்தா எங்களுக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது? நாங்க விவசாயம் பண்ணி எல்லா தானியத்தையும் அறுவடை செஞ்சு எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி எல்லாம் காய வச்சு எல்லாம் பண்ணி மூட்டை கட்டி வச்சிருந்தா இந்த விரோதிகள் வந்து எங்கள்கிட்ட இருந்து பிடிங்கி எடுத்துட்டு போயிடுறானே, இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? கர்த்தர் எங்களோட இருந்தா அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் அவன் அழைக்கிறார், உன்னை ஒரு பெரிய விடுவிக்கிறவன் அவனை அழைக்கிறான், வா உன்னை பயன்படுத்துறேன்ற. அவன் சொல்றான், நீர் தான் என்ன அழைக்கிறீர்னு எனக்கு சந்தேகமா இருக்குது, அதனால தோலை விரிக்கிறேன் நான். இன்னைக்கு ராத்திரி பனி பெய்யும் போது தோலை விட்டுட்டு மீதி தரையிலலாம் பெய்யணும், தோல் வந்து ட்ரையா இருக்கணும் அப்படின்றான். அதே மாதிரி ஆகுது. அடுத்த நாள் இன்னொரு தடவை திருப்பி ரிப்பீட் டெஸ்ட் பண்றாரு. அவர் பெரிய ரிசர்ச்சர், பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி. இன்னைக்கு வந்து வெறும் தோல் மேல பெய்யணும் பனி, தரையெல்லாம். கர்த்தர் சரி இவன் கிடக்குறான், சந்தேகம் தீரவே தீராது, 2 தடவையும் பண்றாரு. நீங்களும் அதுக்குன்னு தோல் விரிக்காதீங்க, தோல் விரிச்சா தோல் உறிஞ்சிரும். கர்த்தர் இந்த மாதிரிலாம் பரீட்சை பார்க்க கூடாது பாருங்க. கர்த்தர் சொன்னா நம்பணும், நம்ப கத்துக்கணும். சும்மா சந்தேக பேர் வழியிலாவே இருக்கக்கூடாது. சரி பைபிள்ல இருக்குன்னு நம்மளும் விரிச்சு பார்க்கலான்னு பார்க்காதீங்க. அப்புறம் தோல் உறிஞ்சு அப்புறம் வந்து அழக்கூடாது.